ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படிப்பட்ட காலேஜஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதே போல் எப்படிப்பட்ட காலேஜஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சேரவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான காலேஜஸும் சில காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அதில் வந்து நம்ம என்னென்ன காலேஜஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த நம்மளுடைய சேனலில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் நேரங்களில் கண்டிப்பாக காலேஜஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, அதே போல் வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே உங்களுடைய ரவுண்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி மார்க் பேஸ்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரியான காலேஜஸில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து ஒன்று காட்ட போகிறேன். அந்த காலேஜில் வந்து எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, அதே போல் வந்து எவ்வளோ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க, டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் என்ன, அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜினுடைய கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 5 கோர்ஸ்லேயும் சேர்த்து 190 சீட், கவர்மெண்ட் கோட்டாக்கான சீட் வந்து 190 சீட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த டேபிளை காட்டுறேன் பாருங்கள். 190 சீட்டில் 14 சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. 10% கூட கிடையாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் சில காலேஜஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஏஐ கோர்ஸும் கம்ப்யூட்டர் சிஎஸ் கோர்ஸும் இல்லை அப்படின்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 420 காலேஜஸில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 காலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏஐ சிஎஸ் உடைய மோகம் அதிகமாக இருக்குது. காலேஜை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. எனக்கு படித்தா சிஎஸ் படிக்கணும், படித்தா ஏஐ படிக்கணும் அப்படிங்கிற மோகத்தினால இந்த மாதிரியான காலேஜஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாழ வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. ஏன் வந்து அப்படி சொல்றேன்னா, இந்த காலேஜில் மினிமம் பிலோ 10%, ஓகேங்களா, பிலோ 10% அப்படிங்கிறது 190 பேர்ல கண்டிப்பாக இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா பேலன்ஸ் வந்து இது 65% வந்து கவர்மெண்ட் கோட்டா தான். பேலன்ஸ் இருக்க 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபில் ஆகிருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாலேயே ஃபில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள்? அப்படியே மிஞ்சி சேர்ந்துருந்தா ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு 2 ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். மற்றபடி இங்கே வந்து இன்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 பேர் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னொரு 2 பேர் சேர்த்தி அல்லது ஒரு 6 பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஒரு 20 பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலேஜில். ஓகேங்களா? 20 பேர் படிக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும்? ப்ராப்பரான ஒரு லைப்ரரி இருக்குமா, ப்ராப்பரான ஒரு லேப் இருக்குமா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாஃபுங்க இருப்பாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். சரிங்களா? அதை விட இவங்க சேர்ந்தவங்க அங்கே தொடர்ந்து படிக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சந்தேகம் தான். ஓகேங்களா? இந்த காலேஜை போய் நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணால் தான் தெரியும். ஒருவேளை 4 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 100 ஸ்டூடெண்ட் 150 ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஒரு 200 சீட் இருக்குது அப்படின்னா டோட்டலாக ஒரு 4 வருஷம் சேர்த்து வேணால் ஒரு 100 ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒரு 150 ஸ்டூடெண்ட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து ஒன்றும் பெருசாக தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேக்கல்ட்டி வர்றாங்க அப்படின்னா அவங்களே வந்து 2 பேப்பர் 3 பேப்பர் எடுக்கிற மாதிரியான ஃபேக்கல்ட்டியாக தான் இருப்பாங்க. அதே போல் லேபெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இருக்க போகிறது கிடையாது. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 0% அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி கடை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த காலேஜஸில். ஏன்னா சரியான ஃபேக்கல்ட்டிஸ் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான சேலரி கொடுக்கறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே கிடையாது. ஓகேங்களா? 20 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எவ்வளோ சேலரி எவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு போகிறாங்க? இந்த மாதிரியான காலேஜஸில் ஒரு 40,000 50,000 அவ்வளோதான் ஃபீஸ் இருக்க போகுது. அதுக்கு மேலே வந்து 1 லட்சமோ 1.5 லட்சமோ கிடையாது. 40,000 50,000 ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு 50,000 ஃபீஸ் வாங்கினா கடை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா தான் அவங்களால வந்து அவங்களுக்கான வருமானமே வருஷம் 10 லட்ச ரூபா தான் இருக்க போகுது. அந்த 10 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு 10 ஸ்டாஃபுக்கு 10,000 சேலரி கொடுத்துக்காட அவங்களால வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு காலேஜை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு காலேஜ் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஹாஸ்டல்னு ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயத்துமே இப்போ லேப் அப்படின்னா அதுக்கான கரண்ட் பில்லு ஒவ்வொரு
ரூமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கான கரண்ட் பில்லு, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இப்படி ஏகப்பட்டது இருக்குது. அதை எதையுமே வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு குறைஞ்சது 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. இங்கே மொத்த காலேஜுக்குமே வந்து 14 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட் தான் வருஷம் அட்மிஷன் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த காலேஜை வந்து ரன் பண்ணவே முடியாது. ரன் பண்ணாலுமே அங்கே வந்து பெருசாக எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்க போகிறது கிடையாது. அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸையே வச்சு டீச்சிங் பண்ணிட்டு வேணா இருக்கலாம். பிஹெச்டி முடித்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்க அப்படின்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய கனவு வந்து கண்டிப்பாக அது கனவாக தான் இருக்குமே தவிர அந்த கனவு வந்து கண்டிப்பாக நனவாகாது. ஸோ வந்து பாருங்கள், இப்போ ஏடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 7 சீட்டு எடுத்து உங்களுடைய கட் ஆஃபும் க்ளோசிங் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா 90.5. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90.5 கட் ஆஃப்க்கு எனக்கு ஏஐ கிடைக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காலேஜில் தான் கிடைக்கும். அதே போல் சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்டு, இந்த 7 4 11 சீட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த காலேஜ் வந்து இந்நேரம் வந்து இந்த காலேஜினுடைய அப்ரூவ்டை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த வருஷமே கூட இது சாய்ஸ் ஃபில்லிங்கில் வருமாங்கிறது சந்தேகம் தான். இந்த வருஷம் இருக்காங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம் தான். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது. சரிங்களா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? நான் மொத்தமாக வீடியோ போட்டு அந்த காலேஜோடைய பேரையோ அல்லது வந்து இதே போல் இருக்கக்கூடிய காலேஜோடைய பேரையோ வந்து நான் கெடுக்க விரும்பலை. ஸோ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னம்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன காலேஜ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கணும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே போல் ஒவ்வொரு காலேஜ் 420 காலேஜஸ் இருக்குது அப்படின்னா 420 காலேஜுக்கும் இதே போல் பிடிஎஃப் சிங்கிள் பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு காலேஜுக்குமே நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனலாக டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் 50%, அதாவது இங்கே 190 பேர் இருக்காங்க அப்படின்னா 190க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட், மினிமம் ஒரு 100 ஸ்டூடெண்ட் ஆச்சு இந்த காலேஜில் படிக்கணும். ஓகேங்களா? அப்படி 100 ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய 190க்கு ஒரு 100 சீட் ஃபில் ஆகிருக்கு, 90 சீட் ஃபில் ஆகலை அப்படின்னா ஓகே படிக்கலாம். இந்த காலேஜில் நம்ம தாராளமாக படிக்கலாம். மினிமம் 50% அட்மிஷன் கூட இல்லாத ஒரு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான காலேஜெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி நம்மளாக தேடி பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம தேடும்பொழுது பெரிய பெரிய காலேஜஸ் மட்டும்தான் நீங்கள் தேடுறீங்க. 100 கட் ஆஃப் வச்சுருந்தாலுமே பெரிய காலேஜ் தான் பார்க்குறீங்க, 190 கட் ஆஃப் வச்சுருந்தாலுமே நீங்கள் பெரிய காலேஜ் தான் பார்க்குறீங்க. ஆனால் நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரும்பொழுது அதனுடைய வேகன்சி நீங்கள் தேடும்பொழுது நீங்கள் கேள்விப்பட்ட காலேஜில் சீட் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியாகணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 சாய்ஸ் 200 சாய்ஸ் போடும்பொழுது அதில் ஒரு காலேஜ் வந்து இப்படி ஒரு காலேஜை தூக்கி ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிடுறீங்க லாக் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமா என்னென்னு தெரில, இங்கெல்லாம் நமக்கு லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமா என்னென்னு தெரில, தெரியாமல் லாக் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இப்படி காலேஜஸில் சேர வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருஷம் வந்து ஒரு 10லேருந்து 15 காலேஜ் வந்து அப்ரூவ்ட் கேன்சல் ஆகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரியான காலேஜஸில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ எல்லா தகவலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த காலேஜுக்கு எந்த பிளேஸ் கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு சாய்ஸ் லிஸ்ட். சரிங்களா? ஸோ வந்து இதெல்லாம் டாப் காலேஜ், இந்த கட் ஆஃப் இருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் இந்த 50 காலேஜ் தான் மெயின் அப்படிம்பாங்க. ஆனால் எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அவங்களால சொல்ல முடியல. ஸோ நம்ம இது வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து சுத்தமாக படிக்கிறதுக்கே ஆகாத காலேஜஸ் எது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு 120 பிலோ 120 கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரியான காலேஜஸை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.